ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஆக்ட்ரஸ் மமிதா பைஜு அவர்கள் ரீசெண்டாக ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு விஷ்ணு விஷால் அவர்களோட போயிருக்காங்க. அப்போ அங்கே இருந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஜனநாயகன் படத்தோட அப்டேட் கேட்டதுக்கு, ஜனநாயகன் படத்தோட அப்டேட் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து சீக்கிரமே வரும் அப்படின்ற மாதிரி உஷாரா சொல்லிட்டாங்க. ஸோ முன்னாடி மாதிரிலாம் இப்போ எந்த ஆக்டர்ஸும் அப்டேட்டை ஷேர் பண்ணுறதே இல்லை. இப்போலாம் படத்தை பற்றி எதுவும் வெளியில் ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட் போட்டுறதால ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்தே அஃபிஷியலாக வரும் அப்படின்ற ஒரு டைலாக்கை வச்சே முடிச்சிடுறாங்க. அண்ட் இந்த ஈவெண்ட்டுக்கு விஷ்ணு விஷால் அவர்களோட போனதுக்கான காரணம் இரண்டு வானம் அப்படின்னு சொல்லிட்டு ராட்சசன் படத்தோட இயக்குனர் படத்துல 2 பேரும் சேர்ந்து நடிச்சிட்டு இருக்காங்க. சோ அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டைட்டில் ரீசெண்டா ரிலீஸ் பண்ணதை ப்ரோமோட் பண்றதுக்காக இந்த ஒரு காலேஜ் ஈவென்ட்டுக்கு 2 பேரும் போயிருக்காங்க. அண்ட் இது இல்லாம ஜனநாயகன் படத்துல ஆக்டர் நிழல்கள் ரவி அவர்கள் ஆட் ஆயிருக்காரு. கடைசியா தளபதியோட இவர் திருமலை படத்துல நடிச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் திருமலை படத்தோட மெயின் வில்லனாவே எண்டுல இவர் தான் இருப்பாரு. சோ அதுக்கப்புறம் பல வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு தளபதி படத்துல இணைஞ்சிருக்காரு. ஒரு சூப்பரான நடிகர் தான், என்ன கதாபாத்திரம் கொடுத்தாலும் அசால்ட்டா பண்ணுவாரு. ரீசெண்டா சந்தானம் அவர்களோட படங்கள்ல காமெடி ரோல்லையும் பார்க்க முடியுது இவரை. அண்ட் இவர் ஒரு மிகப்பெரிய டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்தா கூட KGF பார்ட் 1 டப்பிங்ல பயங்கரமா ஒரு ரீச் கிடைச்சது. சோ இவருக்கு ஜனநாயகன்ல என்ன மாதிரியான ஒரு ரோல் கொடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். சிங்கம் மாதிரி போலீஸ் மேலதிகாரி கதாபாத்திரமா இல்ல ஏதாவது டிஃப்ரெண்டான ஒரு ரோல் கொடுத்திருக்காங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.